Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ்க்கான மிக முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். மேலாண்மை என்பது ஒரு பலநோக்கு நடவடிக்கையாகும். இது நிறுவனத்தின் தொழில், பணியாளர் மற்றும் மேலாளர்கள் ஆகியோரையும் நிர்வகிப்பதாகும். மேலாண்மை குறித்த இந்த விளக்கம் யாரால் சொல்லப்பட்டது? PF டிரக்கர். அகில இந்திய கிராமிய கடன் பரிசீலனை குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1966ஆம் ஆண்டு. அறிக்கை அளித்த ஆண்டு 1969ஆம் ஆண்டு. அகில இந்திய கிராமிய கடனளவு குழு இவரது தலைமையில் அமைக்கப்பட்டது. டாக்டர் காட்கில், DG கார்வே, டாக்டர் ரெங்கராஜா இவர்களில் எவருமில்லை. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் கணக்குகளை நிர்வகிக்கும் பொறுப்பு உள்ளவர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் உருவாக்கப்பட்டுவது எவ்வாறு? சங்கத்தின் உறுப்பினர்கள். ஒரு மேலாண்மையின் அடிப்படை பணிகளை உள்ளடக்கியது. தவறானதை தேர்ந்தெடு. பதில் நடைமுறைப்படுத்துதல். சேவை பகுதி அணுகுமுறை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1989ஆம் ஆண்டு. எந்த குழுவின் அறிவுரைப்படி சேவை பகுதி அணுகுமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது? நரிமன் 1969ஆம் ஆண்டு. ஒரு பணியாளர் தனது பங்களிப்பை இதன் மூலம் அர்த்தமுள்ளதாக மாற்றலாம். இணைவதன் மூலம். பரிமாற்ற விலை முறை வங்கி கிளைகளின் உண்மையான லாபம் மற்றும் செயல்திறனை மதிப்பிடும். ஒரு சங்கத்தில் தேர்தலின் போது ஏற்படும் தகராறு குறித்து தாக்கல் செய்திட ஆகும் கால அளவு 2 மாதங்கள். கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் என்பவர் உறுப்பினர். நிறுவன கட்டமைப்புகளில் எது இந்தியாவில் கூட்டுறவுகளால் பின்பற்றப்படுகிறது? கூட்டாட்சி அமைப்பு. இந்திய அரசியல் அமைப்பின் டேஷ் அட்டவணையில் கூட்டுறவு சேர்க்கப்பட்டுள்ளது? 8வது அட்டவணையில். ஒரு நபர் ஒரு வாக்கு கொள்கையை டேஷ் குழு பரிந்துரைத்தது? மெக்லெகன். கடன் வாங்குவதற்கான பங்கு இணைப்பு இதற்கு பொருந்தும். கூட்டுறவு வங்கிகள். மத்திய கூட்டுறவு வங்கிகள் கீழ் வருபவற்றிற்கு இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. மாநில கூட்டுறவு வங்கி மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம். பதிவாளரால் கையொப்பம் இடப்பட்ட சான்றிதழ் என்பது சங்கம் பதிவு ரத்து செய்யப்பட்டதற்கான டேஷ் ஆதாரம். அதுவரை அந்த சங்கம் ரத்து செய்யப்படாது. பதில் இறுதியான. சங்கத்தின் கலைப்பு என்பது பதிவாளர் அவர்கள் ஆய்வு மற்றும் விசாரணை முடிவில் அல்லது 52% உறுப்பினர்களிடம் இருந்து விண்ணப்பம் பெறப்பட்ட பின்பு பதிவாளர் சங்கத்தின் பதிவினை நீக்கம் செய்து பின் தன் கருத்துப்படி சங்கத்தினை கலைக்க முடியும். இது 75% இருக்க வேண்டும். ஒரு பதிவு செய்யப்பட்ட சங்கம் தனது சங்கத்தில் உறுப்பினர் அல்லாத நபர்களிடம் இருந்து வைப்பு தொகை மற்றும் கடன்கள் பெறுவதற்கு உரிய நடைமுறைகள் எதில் தெரிவிக்கப்பட்டு இருக்கும்? துணை விதி. சரி ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸை பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போகிற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்டில் வச்சு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸையுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.